இது வந்து கனடாவில் உள்ள சப்வே ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஒரு சிக்கன் சாண்ட்விச்சை பற்றி தான் இன்றைக்கி எடுத்து போடுறேன்னு எடுத்தோன்னா இன்றைக்கி அது வந்து வெளியில் போன முடியாது ஒரு சாண்ட்விச் வேண்டி பார்ப்போம் தான் வேண்டி சாப்பிட்னாங்க. இது வந்து ஒன் ஃபுட் சாண்ட்விச், அதாவது கோல்பிட் பிரெட்டில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன வேணுமென்னு அவங்க கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு விரும்பின சொல்லலாம். அதோட கிரில் சிக்கனும் வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஆனியன், பேப்பர்ஸ், லீவ்ஸ் மற்றும் ஒலிவ், அதோட டொமாட்டோஸ் வந்து கணக்கு ஐட்டங்கள் போட்டுவாங்க. அது போக சோஸுகள் விடுவாங்க. என்னென்ன சோஸ் உங்களுக்கு விருப்பமோ அது விடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு பெருசாக ஒன்றும் முடியல. ஸ்வீட் ஆனியன்ஸ் மற்றும் மற்றது ரேஞ்சு மேனஸும் போட்டிருக்கேன். அவ்வளோ தான் போட்டுக்கிறது. விரும்பினா நீங்கள் உங்களுக்கு தேவையான வேறு பாபிக்கு சோஸுகள் கச்சப்பல் இருக்குது, அதில் போடலாம். இது ஸ்பைசி ஒன்று ஸ்பைசின்னு சொல்லலாம், பேப்பரில் போடலாம். இது இன்றைக்கி பார்த்துட்டு தான் இதை சரியில் படம் எடுத்து போடுவோம், உங்களுக்கு ஷேர் பண்ண தான் போடுறேன். இப்போ இது என்னடா அவன் சாப்பிட்றதுல தான் ஷேர் பண்ணுறான்னு நினைக்காங்க. சப்வே ரெஸ்டாரண்ட்னா நல்லதுன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் போடுவாங்க. அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஒரு கெடுதலும் இல்லை. கண்டபடி மற்ற கடவுளையை போய் அவிச்சு பேக்கர்கள் அதில் சாப்பிட்டா உடம்புக்கும் எப்போ செய்தாங்கள் இவ்வளோ காலஞ்சி தாங்கன்னு தெரியாதானே. இது கொஞ்சம் சப்வே ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் கண்ணுக்கு முன்னாலே வச்சு தருவாங்க, ஒன்று சாப்பிடலாம். விலையும் பெருசாக கணக்கையில் இப்போ 11.99 தான் ப்ரைஸ் வந்து. அப்போ அதை வேண்டி சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு ஃபுட் வந்து ஒரு சாப்பிடலாம். அது 6 inches காணும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கனடாவில் உள்ளாக்கள், யூரோப்பில், அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு, இல்லை மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கிறாங்கன்னா தெரியும் இதை பற்றி. இருந்தாலும் ஸ்ரீலங்கா, இந்தியாவில் சில பின்னங்கிய கிராமப்புற மொழியாக இருக்கிறார்களுக்கு இது பார்த்துருக்க மாட்டேங்க. இல்லை இன்னும் மண்டல நீங்கள் செய்தும் பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் இது எல்லாம் கிடைச்சா செய்யலாம். சரி, இதை பார்த்துட்டு இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன கொமெண்ட் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு போகாமல் சும்மா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும். அது போக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது என்னோட ஆரம்பமான வீடியோ தான். இப்போ நான் வந்து பெரிய யூடியூபர்ஸ் இல்லை, சும்மா பிகினிங்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் வேலைப்பழு, அதோட வேலை முடிய வந்து இப்படி சில வீடியோவில் போட்டு கொண்டு வரேன். அது இதோ ஒரு சும்மா கம்ப்யூட்டரில் இந்த படங்களை பார்க்குற நேரம் இப்படியான இதாக போட்டால் சும்மா லேர்ன் பண்ணுறது ஆகுது. நானும் கொஞ்சம் எடிட்டிங் லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதோட இதை ஒரு பண்ணாமல் இருக்கும்னா போடுறேன். சரி, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் கமெண்டில் போடுங்க. ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. அது இதை பற்றி போடணும். நான் பிளாக் தான் செய்வோம்னு நினச்சி தான் இந்த வீடியோ தொடங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாக் தான் செய்வேன். என்னென்னு சொன்னால் வெளியில் போய் கனடா பற்றி நல்ல இடங்கள் இருக்குது, சிட்டிகள் இருக்குது, வெளியில் என்னென்ன நடக்குது, இடங்களில் தமிழ் கலாச்சாரங்களை பற்றி, கலாச்சார கூட்டங்கள், அதில் நிகழ்வுகள் நடக்குது, அதெல்லாம் எடுத்து போடணும்னு தான் பிளான் இருக்குது ஃப்யூச்சரில். அப்போ அதெல்லாம் செய்யலாம். சரி, ஓகே. இதை நீங்கள் பார்த்தா இது உங்களை கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட போங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். கண்டினியூவாக பாருங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.